37 ஆண்டு கால மரபை மீறிய ஈரானின் உச்ச தலைவர் கமேனி அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டீன் ஆவணங்களால் உலகளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் சர்ச்சைகள். ஈரானில் நோபல் பரிசு பெற்ற பெண்ணுக்கு தொடர்ந்தும் சிறை. தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்கில் ஹாங்காங்கின் ஊடக நிறுவன தலைவர் ஒருவருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை. இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் பேசப்படும் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்தும் விரிவாக பார்க்கலாம். ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த ராணுவ விமானப்படை தளபதிகளுடனான வருடாந்த கூட்டத்தை தவிர்த்திருக்காரு. 1989 தலைமை பொறுப்பை ஏற்றதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் அவர் இந்த கூட்டத்துல தவறாம கலந்துகிட்டு இருந்திருக்காரு. கொரோனா தொற்று காலப்பகுதியிலையும் கூட அவர் இந்த கூட்டத்தை தவிர்க்கல, கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே சுட்டி காட்டி இருக்கு. இந்த நிலையில 37 ஆண்டுகள்ல முதல் தடவையா அவர் இந்த வருடம் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கதா சொல்லப்படுது. கமேனிக்கு பதிலா இந்த கூட்டத்துல ஆயுதப்படைகளினுடைய தளபதி அப்துல் ரஹீம் மௌசூவி கலந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஈரானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு காரணத்தையுமே தெரிவிக்கலனாலுமே கூட அமெரிக்காவோட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பதட்டமான சூழல் தான் இதற்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்வதேச ஊடகங்கள் இப்போ சுட்டி காட்டி வருது. அமெரிக்க நீதித்துறை மூலமா வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் ஆவணங்கள் உலகளாவிய ரீதியில அரசியல்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இது அமெரிக்கால மட்டுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல இதனால பெரிய தாக்கங்கள், அரசியல் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில பிரிட்டன்லயுமே கூட இந்த எப்ஸ்டீன் ஆவணங்களால நிறைய சர்ச்சைகள் இப்போ கிளம்பி இருக்கு. அதுலயுமே மிக முக்கியமா அமெரிக்காவுக்கான முன்னாள் பிரிட்டன் தூதர் பீட்டர் மாண்டல்சன் அவருக்குமே நிறைய சர்ச்சைகள் இது மூலமா கிளம்பி இருக்கு. எப்ஸ்டீன் ஆவணங்களுக்கு முக்கியமான கருத்தாவா இருக்கக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட பீட்டர் மாண்டல்சன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையில் வெளியாகி இருந்த மின்னஞ்சல்கள் மூலமாகவும் உரையாடல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமா பிரிட்டன் அரசியல்ல நிறைய சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த சர்ச்சைகள் எல்லாமே போலீஸ் விசாரணைகளுக்கும் வழக்குகளுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் ஒரு ஆரம்ப கட்டமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இப்போ வெளிக்காட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டன்ல பிரதமர் பதவிக்கும் இந்த விடயம் நிறைய சவாலை ஏற்படுத்தி இருக்கு. எப்ஸ்டீன் ஆவணங்கள் அப்படிங்கிறது ஒரு குற்றவாளியினுடைய கடந்த காலத்தை வெளிப்படுத்தக்கூடிய விடயமா மட்டுமே இல்லாம பிரிட்டன் அரசியலையே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கதாகவும் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. ஈரான்ல பெண்களுடைய உரிமைக்காகவும் மரண தண்டனைக்கு எதிராகவும் 3 தசாப்தங்களுக்கு மேலாக போராடி வந்த நோபல் பரிசு பெற்ற 53 வயதுடைய நர்கீஸ் முகமதிக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கு. ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நர்கீஸ் முகமதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட புதிய குற்றச்சாட்டுகளோட அடிப்படையில இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கு. தேசிய பாதுகாப்புக்கு எதிராக சதி செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல 6 ஆண்டுகளும், அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல 1.5 ஆண்டுகளுமா மொத்தமாக 7.5 ஆண்டுகள் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அண்மையில கூட சிறையில தனக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து இவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்க இந்த காலப்பகுதிக்குள்ள மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா பார்க்கப்படுது. தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்குல ஹாங்காங்கினுடைய ஜனநாயக ஆதரவு முன்னாள் பத்திரிகை நிறுவன தலைவர் ஜிம்மி லாய்க்கு எதிராக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏராளமான ஜனநாயக ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதன் ஒரு பகுதியா ஜனநாயகத்துக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஆப்பிள் டெய்லி நாளிதழினுடைய நிறுவன தலைவர் ஜிம்மி லாய் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டும் இருந்தார். கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக தான் இப்போ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஜிம்மி லாய் வெளிநாட்டு சக்திகளோட சேர்ந்து தேசிய பாதுகாப்புக்கு எதிராக சதி செய்ததாகவும் சீனாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு தொடர்ந்தும் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் காரணமா கடந்த ஆண்டு குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஆனாலும் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால அவருடைய உறவினர்கள் எல்லாமே இது சம்பந்தமா நீதிமன்றத்துல நிறைய கோரிக்கைகளையும் முன் வச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில இப்போ அவருக்கு தொடர்ந்தும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது மாதிரி நாளைய தினமும் உலகளவுல பேசப்படக்கூடிய தலைப்பு செய்திகளோட சந்திக்கலாம்.